திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி அணையிலிருந்து புதிய மற்றும் பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் தொடங்கி வைத்தார். திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் சம்பா சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. புதிய மற்றும் பழைய ஆயக்கட்டு பகுதிகளில் மொத்தம் 47,117 ஏக்கர் நிலங்களுக்கு இன்று முதல் 135 நாட்களுக்கு இடைவெளி விட்டு தண்ணீர் திறக்கப்படுகிறது. பெண்களின் முன்னேற்றம் மற்றும் சுற்றுப்புற சுகாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மினி பஸ்ஸை தனது 2 விரல்களால் இழுத்து யோகா ஆசிரியர் கல்பனா சாதனை நிகழ்த்தியுள்ளார். ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திலிருந்து திருத்தேர் அண்ணாமலையார் கோயில் வரை 200 மீட்டர் தூரம் மினி பேருந்தை விரல்களால் இழுத்து கல்பனா சாதித்துள்ளார். இன்னும் கொஞ்சம் பேக்ல வரலாம், குமரி மாவட்டம் கருங்கல் அருகே திக்கணங்கோடு பகுதியில் உள்ள பூக்கடையில் திருடன் பணத்தை திருட முயலும் சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ளன. அருண் என்பவரின் மலர் கடைக்குள் மர்ம நபர் ஒருவர் புகுந்து கள்ளச்சாவிகளை கொண்டு பணத்தை திருட முயன்றுள்ளார். இதே நபர் கடந்த சில தினங்களுக்கு முன் அந்த பகுதியில் உள்ள ஒரு இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை திருடி சென்றதை கண்டு பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு ஏதும் செய்யாமல் அனுப்பி வைத்துள்ளனர். அதே நபர் மீண்டும் கடைகளில் கைவரிசை காட்டியுள்ள நிலையில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் செந்துறை அருகே வஞ்சனாபுரம் பெரிய ஏரிக்கரையில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர்களை கதண்டுகள் படையெடுத்து வந்து கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 22 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிகிச்சை பெறுவோரை செந்துறை வட்டாட்சியர் நேரில் சந்தித்து விசாரணை மேற்கொண்டார். ஒடிசாவிலிருந்து குமரி வழியாக கேரளாவுக்கு சொகுசு காரில் கடத்தி செல்ல முயன்ற 153 கிலோ கஞ்சாவை குமரி கேரள எல்லை பகுதியான வெள்ளரடையில் வைத்து கேரள போலீசார் மடக்கி பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடத்தல் வாகனத்திற்கு பாதுகாப்பாக வந்த மற்றொரு காரும் பிடிபட்டது. 2 கார்களிலும் இருந்த தஞ்சாவூரைச் சேர்ந்த நியாஸ், கொல்லத்தைச் சேர்ந்த சமீர்கான், சமின்ஷா, திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஆதர்ஷ் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே காலாண்டு விடுமுறையில் மாணவர்கள் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசு உத்தரவை மீறி காலை 9 முதல் மதியம் 12:20 வரை பள்ளி செயல்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து பாமக தொழிற்சங்க நிர்வாகிகள் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். சேலத்தில் மின்தடை காரணமாக இளம்பெண் மாலுக்குள் இருந்த லிப்டில் மாட்டிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் 4 ரோடு பகுதியில் அமைந்துள்ள மாலில் ஜிம்மும் உள்ளது. உடற்பயிற்சி செய்வதற்காக அங்கு சென்ற இளம்பெண் நந்தினி லிப்டை பயன்படுத்திய நிலையில் மின்சாரம் தடைபட்டுள்ளது. இதனால் லிப்ட் பாதியிலேயே நின்றது. லிப்டின் உள்ளே இளம்பெண் மாட்டிக்கொண்டார். 20 நிமிடங்கள் கழித்து ஜெனரேட்டர் மூலம் மீண்டும் லிப்ட் திறக்கப்பட்டு அப்பெண் வெளியில் வந்தார். இச்சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் ரயில் நிலைய பகுதியில் கட்சிக்கோடாவிற்கு சென்று கொண்டிருந்த ரயில் பசுமாடு மீது மோதியது. இதில் பசுமாடு இறந்தது. இதனால் ரயில் நிறுத்தப்பட்டு சுமார் 30 நிமிடம் கால தாமதத்திற்கு பின்பு அங்கிருந்து புறப்பட்டு சென்றது.
நெல்லை மாவட்டம் அம்பை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகள் கடந்த சில நாட்களுக்கு முன் நில அதிர்வு ஏற்பட்ட நிலையில் நில அதிர்வுகளை ஏற்படுத்தும் குவாரிகளை கட்டுப்படுத்த கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் முன்னாள் எம்எல்ஏ தலைமையில் திடீரென அவ்வழியாக கனிம வளம் ஏற்றி சென்ற லாரியை மக்கள் மறித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அடுத்த சிறுமலை அடிவார பகுதியில் விவசாயிகள் அமைத்த மின்வேலியில் சிக்கி கடந்த புதன்கிழமை காட்டு மாடு ஒன்று உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்காமல் காட்டு மாட்டை மண்ணில் புதைத்துள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தண்ணீர் தொட்டிக்கடியில் பதுங்கியிருந்த மரபணு குறைபாடுடைய அரிய வெள்ளை நாகம் கோவை போத்தனூர் பகுதியில் பிடிபட்டது. பாம்பு பிடி வீரர் மோகன் பாம்பை பத்திரமாக மீட்டார். கொடிய விஷமுடைய இந்த வெள்ளை நாகம் வனத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் அதன் வாழ்விடத்தில் விடப்படும். மதுரை அருகே நாகமலை புதுக்கோட்டை பெருமாள் மலைப்பகுதியில் பல்கலைக்கழக தற்காலிக பணியாளர் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து வந்த ஹரிசிங்கருக்கு குடிப்பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. நேற்று மாலை பெருமாள் மலைப்பகுதியில் நடந்து சென்றுள்ளார். இன்று அருகில் இருந்த கால்வாயில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இறந்த ஹரிசிங்கின் தலையில் பலத்த அடிபட்ட நிலையில் போதையில் தவறி விழுந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமாக என தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சென்னை ஓட்டேரி பகுதியில் ஒரு இடத்தை அப்துல் முஜீப் என்பவர் இஸ்லாமியர்களுக்கான தனியார் டிரஸ்டிற்கு தானமாக 2005 அளித்தார். கடந்த 13ஆம் தேதி இந்த இடத்தின் பூட்டை உடைத்து அந்த இடம் தங்களுக்கு சொந்தம் என கூறி 5 பேர் அந்த இடத்தில் அமர்ந்துள்ளனர். டிரஸ்டி அலாவுதீனிடம் 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டினர். இதுகுறித்து விசாரணை நடத்திய ஓட்டேரி போலீசார் 5 பேரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே தோட்டத்தில் காவலுக்கு இருந்த நாயை சிறுத்தை கொன்று தூக்கி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ராமநதி அணைக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ள ஆசிரியர் அந்தோணிராஜ் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் நள்ளிரவில் சிறுத்தை புகுந்தது. அங்கு காவலுக்கு இருந்த அவரது வளர்ப்பு நாயை சிறுத்தை பதுங்கி சென்று கவ்வி பிடித்துக் கொன்றது. சம்பவம் குறித்து கடையம் வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூரில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தர்ணாவில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் நிலையில் மீண்டும் இந்த பகுதியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.